ராம் ராம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்று வந்து ஃபேஸ்புக்கில் வந்து 2 ஆடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு ஆடியோ வந்து ஹைதராபாத் பாடசாலை வாத்தியார் ஸ்ரீராம் கணபாடிகள் அவர் ஒரு ஆடியோ பேசியிருந்தார். அவர் தான் முதல்ல இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார். அதாவது இந்த ஏசி வாங்கி தர்ற விஷயமா 45,000 ரூபாய் ஏசி 18,000 ரூபாய்க்கு தர்றதா சொல்லி எத்தனை ஏசி வேணுனாலும் தரோம். அந்த மாதிரி வந்து அதுக்கான பணம் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஏசிக்கு 18,000 ரூபா மேனிக்கு எங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா நாங்கள் உங்களுக்கு தந்துடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கார். அது யார் பேசியிருக்கார் அப்படின்னா பாலசுப்ரமணியம் என்பவர் பேசியிருக்கார். இந்த பாலசுப்ரமணியனோட நம்பர் வந்து 7799563516. இந்த நம்பர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்ரீராம் கணபாடியல்னாக்கு ஃபோன் வந்திருக்கு. அவர் வந்து கொஞ்சம் சாமர்த்தியமாக பேசி நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அதுக்கு உங்களுக்கு நாங்கள் ஃபுல் செக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து யார் இந்த பாலசுப்ரமணியம்கிட்டேருந்து திரும்ப வந்து ஃபோன் கால் வரல. ஆனால் ஒவ்வொரு பாடசாலைக்காக இவர் ஃபோன் பண்ணி இந்த பாலசுப்ரமணியம்ன்றது வந்து பேசின்னு இருக்கார். இந்த பாலசுப்ரமணியம்ன்றது வந்து எத்தனை நம்பர்லேருந்து வரான்றது தெரியல. அனதர் ஒரு நம்பர்லேருந்து ஒரு கால் வந்திருக்கு. அதை பற்றி சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா வந்து முனீஸ்வர வாத்தியார்னு சொல்லிட்டு மடிப்பாக்கத்தில் இருக்கார். முனீஸ்வர வாத்தியாருக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி நாங்கள் வந்து வேலை வாங்கி தரோம், நான் வந்து எல்என்டியில் இருக்கேன், அதனால் நம்மள வாழ இருக்கிற ஆளுக்கெல்லாம் வந்து பெரியவா வந்து வேலை வாங்கி தர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஜாப் வேணும் அப்படி வேலை வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரொம்ப அந்த முனீஸ்வர சாஸ்திரிகளை பற்றி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பாராட்டி இவ 2 பேரும் யாருன்னே தெரியாது. முனீஸ்வர வாத்தியாருக்கு இந்த பாலசுப்ரமணியம்ன்றவர் வந்து யாருன்னே தெரியாது. ஆனால் வந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஆஹா ஓஹோன்னு முனீஸ்வர வாத்தியாரை புகழ்ந்து பேசிட்டு எல்லாம் பண்ணியிருக்கார். ஒரு நல்ல விஷயம் தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருக்கு தெரிஞ்ச வாழ்க்கை இதை ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் முனீஸ்வர வாத்தியார் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டோன்னே ஒருவேளை இது கூட உண்மையாக இருக்கலாமோன்னு சொல்லிட்டு அவர் யார் யாருக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணலாம் அவருக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்ற மாதிரி மெசேஜ் போட்டுட்டார். முனீஸ்வர வாத்தியார் வந்து நேற்று என் கூட பேசினார். எனக்கு வந்து கார்த்தால ஃபோன் பண்ணார். நான் கொஞ்சம் பூஜையில் இருந்தேன். அதன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப முனீஸ்வர வாத்தியார் மத்தியானம் பேசும்போது இந்த மாதிரி விஷயம்னா இந்த மாதிரிலாம் அட்டூழியம் நடக்கிறது எல்லாம் வந்து பெரியவா பேரை சொல்லி மகா பெரியவா பேரை சொல்லிட்டு ஸ்ரீமடத்தோட பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி இவ்வளோ ஒரு அநியாயம் நடக்கிறது. இது என்ன எப்படி நான் சரி பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலன்னா போக போக இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் போல இருக்குது. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாது போல நிலைமையில வந்துட்டோம் இப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு முனீஸ்வர வாத்தியார் பேசிட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், ஆனால் அவரும் என்கிட்ட சொன்னார், அண்ணா நான் உங்களுக்கு நம்பர் அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் போட்டேன். ஃபஸ்ட்டு எடுக்கலை. அப்புறம் செகண்ட் டைம் ஃபோன் போட்டேன், எடுத்தார். எடுத்துகிட்டு யார் என்னன்னு கேட்டார். நான் அந்த மாதிரி சொன்னேன், உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிது அப்படின்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், மடிப்பாக்கத்தில் உள்ள முனீஸ்வர வாத்தியார் தான் எனக்கு நம்பர் கொடுத்தாருண்ணா அப்படின்ன உடனே எனக்கு கொஞ்சம் பிபி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், என்னால் இப்போ பேச முடியாது, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேன். அப்புறம் முனீஸ்வரனாக்கு இதையும் ஃபோனில் வந்து சொன்னேன். ஃபோன்லேயும் சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயும் ஒரு மெசேஜ் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து இதே பாலசுப்ரமணியம் வந்து அந்த தொடர்பு கொண்டு பேசினார். அப்புறம் யாருக்கு ஜாபு என்ன ஏதுன்னு கேட்டார். அந்த மாதிரி வந்து என் ஒய்ஃபுக்கு தான்ண்ணா அப்படின்னா, என்ன படிச்சிருக்கா அப்படின்னா, பிஹெச்டி படிச்சிருக்கான்னொன்னே, ஐயோ பிஹெச்டியா, பிஹெச்டி அந்த லெவலுக்குலாம் எனக்கு யாரையும் தெரியாதுப்பா, நான் வந்து சாதாரண ஒரு சின்ன வேலை வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொன்னார். நான் உடனே கேட்டேன், அண்ணா நீங்கள் எங்கண்ணா இருக்கேன் அப்படின்னேன். நான் டெல்லியில் இருக்கேன் அப்படின்னார். அண்ணா டெல்லியில் நீங்கள் வந்து எல்என்டியில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறேன்னார். இல்லையே முனீஸ்வரன் அண்ணா வந்து நீங்கள் எல்என்டியில் ஒர்க் பண்ணுறதா தானே என்கிட்ட சொன்னார் அப்படின்னேன். இல்லை நான் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், அது இது நேற்றோட டேட்டெல்லாம் முடிஞ்சு போயிடுது, இப்போ எதுவும் வேக்கன்சி இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பி ஃபோனை வச்சிட்டார். திரும்ப ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு நீ யார் என்ன ஏதுன்னு என்னை பற்றி விசாரித்தார். அப்புறம் நான் என்னை பற்றி சொன்னேன். உன் நேட்டிவ் எதுன்னு கேட்டார். கும்பகோணம் அப்படின்னேன். கும்பகோணம்னோடனே, ஓ கும்பகோணமா அப்படின்னு, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னேன். பாலு சாஸ்திரி. ஓ பாலு சாஸ்திரியா, எனக்கு நன்னா தெரியும் அப்படின்னார். அப்புறம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, உனக்கு உங்கள் அக்காவுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னார். உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம் ஆமே அப்படின்னார். எங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளமாலாம் ஒன்றும் இல்லையா.
பாலுவாத்தியார் எப்படி இருக்கார், சௌக்கியமாக இருக்காரான்னு. சௌக்கியமாக இருக்கார், மேலே இருக்கார், எங்கள் அப்பா காலமாகி 10 வருஷம் ஆகிடுது அப்படின்னேன். ஐயோ அப்படின்னார். இன்னும் தெரியாத மாதிரியே கேட்டார். சரி ரைட்டு போன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மழுப்புறார் போல இருக்கு அப்படின்னு. இல்லைப்பா என்கிட்ட வந்து உங்கள் அப்பாவெலாம் நல்லா தெரியும்ப்பா, நீ தானா, உன் ஒய்ஃபுக்கு தானே, அந்த லெவலுக்குலாம் எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வெஸ்டர். பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிபி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வெஸ்டர். அதுக்கப்புறம் வந்து நான் முனீஸ்வரவாதியார்ட்ட இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி காத்தால பார்த்தா இன்னொரு ஆடியோ மெசேஜ் வந்திருக்கு. சந்திரசேகர பாரதின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து அவர் பேசியிருக்கார். அவருக்கும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பஜனை கோஷ்டிகள் குரூப்ஸில் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து உங்களை வந்து ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஜனை ரவின்றவருக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கார். இதே பாலசுப்ரமணியம் பஜனை ரவின்ற ஒரு இப்போ ஒருத்தர்கிட்ட அந்த குரூப் அழைச்சிட்டு உங்களை குரூப்லேருந்து எத்தனை பேர் வந்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் அழைச்சின்னு போய் பஜனை பண்ணுறோம், உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெரியவாளோட ஆக்கியப்படி பெரியவா வந்து சொல்லி பெரியவா தான் இந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணின்னு இருக்கா, நீங்கள் வந்து மறுக்காமல் அவசியம் வந்து நீங்கள் கலந்துக்கணும், நான் இந்த பஜனை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த ரவி உடனே என்ன பண்ணியிருக்கார், சந்திரசேகர் பாரதிக்கு இதை ஃபோன் பண்ணி கேட்டிருக்கார். இந்த மாதிரி மடத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கார். அவர் வந்து அந்த மாதிரி மடத்தில் எந்த விதமான ஏற்பாடும் நடக்கலை அப்படின்னு சொன்னோடனே ஸ்ரீமடத்துலேருந்து தான் யாரோ ஸ்ரீனிவாசன் என்று ஒருத்தர் பேர் கொண்ட ஒருத்தர் வந்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணின்னு இருக்கா, ஸ்ரீனிவாசன் அண்ணா தான் உங்கள் நம்பரெல்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கிட்டையும் சந்திரசேகர் பாரதிக்கிட்டையும் சொல்லியிருக்கான். இதுக்கு அடுத்த ஒரு 4-5 நாள் கழித்து மீண்டும் அதே பாலசுப்ரமணியம் அதே எண்ணிலேருந்து ஃபோன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஆஃபீஸில் வந்து நான் வந்து எல்என்டியில் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், எங்கள் ஆஃபீஸில் வந்து ஸ்கார்பியோ கார் தரா, அந்த வண்டியோட விலை வந்து மொத்தம் 22 லட்சம் ரூபா, அதை வந்து 5.25 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் தரோம். ஃபஸ்ட்டு என்கிட்ட வண்டி வந்தவுடனே நான் வந்து பெரியவாட்ட சொன்னேன். பெரியவா வந்து இந்த மாதிரி சொன்னால் இந்த ஆளை கை காமிச்சு, அதாவது ரவியை கை காமிச்சு ஆர் சந்திரசேகர் கணபாதி, இது யார்கிட்ட கை காமிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் யாரோ ஒருத்தட்ட கை காமிச்சு இந்த மாதிரி விஷயத்த சொல்லி நீங்கள் வந்து 5.25 லட்சம் ரூபா என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன்னா நான் வந்து உங்கள் ஆற்றுக்கு தேடி வந்து வண்டியை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கூடவே இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தந்துடுவேன். இது வந்து பெரியவா தான் என்கிட்ட வந்து உங்களை கை காமிச்சு உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு நூதன மோசடி பாருங்க. இந்த மகா பெரியவான்ற ஒரே ஒரு பேரை வச்சுட்டு எத்தனை பேர் எத்தனை விதமாக ஏமாற்றத்துக்கு கிளம்பியிருக்கா பாருங்க. இல்லை வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். நம்ம வந்து எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருக்கோன்றதை பாருங்க. ஏன் இன்னும் யாரும் வீழ்ச்சிக்காமல் இருக்குன்னு தெரியல. ஒரு சைடு ஒருத்தர் வந்து வீடு கட்டி தரேன்றான், ஒரு சைடு ஒருத்தர் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தரேன்றான், ஒருத்தன் மகாபிரிவா ஃபோட்டோ வச்சுட்டு வியாபாரம் என்ன கேன்டீன் சர்வீஸு ஹோட்டல் நடத்துறது, எங்கே போனாலும் மகாபிரிவா ஃபோட்டோ, பூமி இடம் தரோம், குறைஞ்ச விலையில் இடம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 7-8 குரூப் இருக்குது இந்த மாதிரி. அப்புறம் நான் பெரியவாளுக்கு கோவில் கட்டுறேன், மணிமண்டபம் கட்டுறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரியவா 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 பெரியவான்னு சொல்லிட்டு இந்த மகா பெரியவா பேரை வச்சுட்டு இப்போ அடிக்கிற லூட்டி கொட்டம்லாம் இருக்க பாருங்க, தாங்க முடியல. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் வந்த மேனிக்கு இருக்குது. இல்லை வந்து அந்த ஸ்கார்பியோ வந்து உங்களுக்கு தான் பெரியவா கொடுக்க சொன்னால் நீங்கள் வந்து 5.25 லட்சம் ரூபாய் கொடுங்கோ, நான் இப்போ உங்களுக்கு வந்து வண்டியை கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு. நிஜமாக அந்த பாலசுப்ரமணியன்ற வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான்னு நினச்சிங்களேன். ஆமாம் சார், எனக்கு கண்டிப்பாக வண்டி வேணும், நீங்கள் எங்கள் ஆற்றுக்கு வண்டி எடுத்துன்னு வந்து நிப்பாட்டுங்க, கையில் காசு வாங்கின்னு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவள் வந்து என்ன ஒரு நேக்காக பேசுகிறா பாருங்களேன். நான் தான் இப்போ நேற்று பேசின ஆடியோலே சொன்னேன், படிக்காதவாளை காட்டிலும் படித்தவா பெரிய பதவியில் இருந்தவா இவாளுக்கு தான் இப்போ இந்த பணம் மோகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு துருப்புச்சீட்டு யார்ரா அப்படின்னு பார்த்தா காஞ்சி மடம்,
அடுத்தது வந்து மகாபெரிவா. எதை சொல்லுங்க மகாபெரிவா. இந்த மகாபெரிவாவில் வச்சுட்டு இவ அடிக்கிற லூட்டி இருக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்துறது, எப்படி நம்ம, அதாவது நம்ம நல்ல சத்காரியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டு கொடுக்குறா. அந்த பணத்தை நூதன முறையில் கொள்ளையடிக்கிறதுக்கு குரூப்பாக கிளம்பியிருக்கான். ஒரு இடத்த நம்ம போய் பார்க்காமலே பெரியவான்ற ஒரு பேரை சொன்னதுக்கோசரம் எத்தனை பேர் செக்கு 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 கீழ்ச்சி கீழ்ச்சி கொடுத்துருக்கா தெரியுமா? ஐயோ எப்பா, என்னால் சொல்லி மாயமுல்ல. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லுவேன். இந்த யூடியூப்பில் இப்போ நான் கூட சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டிருந்தேன். ஒரு அம்மா மகாபெரிவா சித்தியான போது சித்தின்ற வார்த்தையை கூட அந்த அம்மா சொல்லலை. அதில் எத்தனையோ பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கா. அதில் அந்த தலைப்பிலே போட்டிருக்கா, மகாபெரிவா இறந்த போதான் உனக்கு வந்து சித்தினா என்ன, இறப்புனா என்னன்னு தெரியாமலே என்ன ரூபத்தில் நம்ம பேசணுன்றது கூட உனக்கு தெரியல. கடைசியாக சொன்னால் அருள் வாக்காம். கடைசி வரை என்ன அந்த அருள் வாக்குன்னு சொல்லலை அந்த மாமி. இத்தனைக்கும் அந்த மாமி வந்து என்னவோ கூடவே இருந்து மகாபெரிவா சித்தி ஆகும்போது பார்த்தா மாதிரி ஒரு பொய் அடித்து விட்டுருக்கா பாருங்க. தாங்க முடியல இதெல்லாம். அவ்வளோ ஒரு கோபம் வருது. இதுக்கு வந்து ஒரு 450-500 கமெண்ட்டு, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, நான் வந்து நீங்கள் சொல்ல அந்த அப்படியே அந்த கண் முன்னே அந்த காட்சி வந்து நிற்கிறதாம். எப்படி எனக்கு புரியவே இல்லை. எல்லாம் சரியான பைத்தியங்க. இந்த மாதிரி இருந்து தான் நம்ம ஒரு சுவாசத்தில் ஒரு ஆர்வ கோளாறில் யாரோ என்னவோ சொல்கிறா, நமக்கு நடந்ததே தெரியாது. அதனால் சொல்கிறவன் 1000 புழுகுறான். புழுகி அந்த யூடியூப்பில் ஒரு சம்பாத்தியம். இதேமாரி இப்போ புதுசாக கிளம்பியிருக்கா. வேலை வாங்கி தரேன், அப்புறம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன், பூனல் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்படி புதுசாக பல ரூபத்தில் கிளம்பி ஏமாத்தத்தில் தான் இருக்கா. இப்போ நான் வந்து இந்த 2 நம்பரில் ஒரு நம்பரில் கால் பண்ணி பேசிட்டேன். அவர் தான் சொன்னேன் டெல்லியில் இருக்காருன்னு சொல்லிட்டு, பாலசுப்ரமணியம்ட்டு. அவர் ஆனால் வந்து எல்என்டியில் வேலை செய்யலை, நான் ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன்ட்டார். இன்னொரு நம்பர் 77995663 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இது ஏதோ ஆந்திரா பார்ட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தெலுங்கில் பேசிட்டு சுவிட்ச் ஆஃப்னு சொல்கிறத வந்து தெலுங்கில் சொல்லிட்டு, இது ஏதோ ஆந்திராவில் தெலுங்கு குரூப்பில் இருக்கிறவா தான் வந்து இந்த வேலையில் இறங்கியிருக்கா. மேபி அவர் ஒருவேளை அந்த சைடு ஆந்திரா சைடு எங்கேயாவது இருந்தாலும் இந்த மாதிரி தெலுங்கில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் யார் என்ன, இந்த வாழெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்துறது புரியல. ஆனால் ஒரு விஷயம் இல்லை, நான் ஒன்று சொல்வேன். என்ன அப்படின்னா, தயவு கூர்ந்து ஸ்ரீமடம் இதுக்கு பொறுப்பெடுத்துண்டு இனிமேல் யாரும் ஸ்ரீமடத்தை பேரை சொல்லிட்டு வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமடத்து மூலியமாக ஒரு அறிக்கை வந்துடுதுன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி நினச்சின்னு கிளம்ப மாட்டா. அவளும் பப்ளிக்கில் சொல்லணும், ஃபேஸ்புக்கில் சொல்லணும், வாட்ஸ்அப்பில் குரூப்பில் சொல்லணும், யூடியூப்பில் போடணும், இன்ஸ்டாகிராமில் சொல்லணும், எல்லாத்துலேயும் சொல்லணும். சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நான் எப்பயும் திரும்ப அதான் சொல்கிறேன். யார் பணம் கொடுக்குறதா இருந்தாலும் தாராளமாக செய்யுங்க. அந்த காரியம்லாம் அங்கே நடக்கிறதான்னு போய் பார்த்துட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பொறுமையாக செய்யுங்க. உடனே நம்ம தூக்கி கொடுத்துடணுன்னு ஒரு அவசியம் இல்லை. அதேமாதிரி நான் நேற்று ஆடியோவில் கூட சொல்லியிருக்கேன், நமக்குன்னு ஸ்ரீமடம் இருக்குது. ஸ்ரீமடத்தில் போய் செய்யுங்க. அதிஷ்டானம் அங்கே இருக்குது, பெரியவா இருக்கா, நான் அங்கே போய் செய்யலாமே. எத்தனையோ சத்காரியங்கள் நடந்துட்டுருக்கு, அங்கே போய் செய்யலாமே. ஏன் வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத, ஒரு முன்பின் தெரியாத, ஒரு முகம் தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்ம செய்யணும்? கேட்டால் எனக்கு உத்தரவாச்சுன்னு. ஏன் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுற அவாளுக்கெல்லாம் பூஜை பண்ணுற அவாளுக்கு ஒரு சந்திரமௌலீஸ்வரர் ஒரு காலம் பூஜை பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம் உட்காந்து பூஜை பண்ணுற அவாளுக்கு வந்து மகாபெரிவா உத்தரவு கொடுக்கல. தன்னோட டைரக்ட் சிஷ்யா அவாள்லாம் ஜெயேந்திர பெரிவா 2018 வரையில் இப்போ ஜெயேந்திர பெரிவா இருந்தால் அவாளுக்கு கொடுக்காத உத்தரவு, இப்போ பாலபெரிவா இருக்கா, அவாளுக்கு கொடுக்காத உத்தரவை ஏதோ சம்பந்தமே இல்லாமல், பிராமணனுக்கு உண்டான அருகதையே இல்லாமல், ஒரு சந்தியாவந்தனம் பண்ணாமல்,
ஒரு நித்திய கர்மானுஷ்டானங்கள் கூட இல்லாமல் பெரிவாளே பார்க்காத சில ஜென்மங்கள் இந்த மாதிரி கிளம்பி நின்றுண்டு அவ வாய்க்கு வந்ததை பேசிண்டு. இது அதனால தான் நான் சொன்னேன், படித்தவான்னு சொன்னேன். படித்தவா ரொம்ப சாமர்த்தியமாக பேசிடுறான். அப்புறம் இந்த சிங்கேரி பெரியவா கூட சொன்னது கூட சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாம் வந்து நுனிநாக்கில் இங்கிலீஷ், அந்த இங்கிலீஷ் இருந்ததுன்னா போகிறோம், அண்ணா ஆஹா ஓஹோன்னு தூக்கி தலையில் மேலே வச்சுன்ற வேண்டியது. அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஸ்ரீமடமும் இது முகாந்திரம் எடுத்துட்டு இந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத யோசித்து செய்யணும். அதே நேரத்தில் பக்தாள்கள் எல்லாருமே தயவு செஞ்சு வீழ்ச்சிக்குங்கோ. இப்போதைக்கு அட்டாக் வந்து பாடசாலை, அப்புறம் வந்து இந்த சத்காரியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர்றது இப்போதைக்கு வர உள்ள அட்டாக்ஸு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ. பக்தர்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் அந்த இடத்துல நேரடியாக போய் ஏதாவது ஒரு பொறுப்பை நம்ம ஏற்றுன்னு அதுக்கு உண்டான பணத்தை சோ பார்ட்டிகிட்ட நம்ம கொடுத்துட்டோன்னா முடிஞ்சிடுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சமையல் பண்ணி ஒருத்தர் 10 பேருக்கு ஆகாரம் போடணும் அப்படின்னா ஒரு கேட்டரிங் சர்வீஸை பிடிச்சி அவள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டோன்னா அவள் சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட போகிறான். நான் அது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஏமாறுறதுக்கான வழிகளில் நம்ம மாட்டிக்க மாட்டோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ. இது கலிகாலம். நான் நேற்றே சொன்னேன், இது கலிகாலம். இங்கே இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ஃபைட் பண்ணி தான் நம்ம முன்னாடி வரணும். எங்கே நல்லது நடக்கிறது அங்கே போய் உங்கள் சத்காரியத்தை செய்யுங்கோ. தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இன்னும் ஏமாறாதீங்க. எத்தனையோ பேர் ஏமாந்துட்டு என்கிட்ட அத்தனை ஃபோன் கால்ஸ் அத்தனை இருக்குது. நான் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. என்ன இப்படிலாம் கூட மோசடி செய்ய முடியுமா அப்படின்ற லெவலில் எக்கச்சக்கமாக நடந்துட்டு இன்னும் நடந்துன்னு தான் இருக்குது. இல்லை, நம்ம தான் வீழ்ச்சிக்கணும், நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் பக்தர்கள்லாம் இனிமேலாவது கொஞ்சம் முழிச்சுண்டு ஜாக்கிரதையாக இருங்கோ. நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை இந்த மாதிரி ஏமாற்று பேர் வழிகள்கிட்ட கொடுத்து மாட்டின்ட்டு நீங்கள் முழிக்காதீங்கோ. இதுக்கு வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொரு பதம் சொல்வா. இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சந்திரசேகர பாரதி, அப்புறம் ஹைதராபாத் ஸ்ரீராம் அண்ணா, குரோம்பேட் சிவா அண்ணா, மடிப்பாக்கம் முனீஸ்வரவாத்தியார், பஜனை ரவி, இத்தனை பேர் வந்து இந்த விஷயத்தை இவ்வளோ அடுத்தடுத்தது மகாபிரியா பேரை சொல்லி ஏமாத்தின்னு இருக்கா அப்படின்னு இத்தனை பேர் சொல்கிறா. இனிமேலாவது வீழ்ச்சிக்குங்களேன். அது ஏன் வீழ்ச்சிக்க மாட்டேங்கிறேன்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கோசம் தான் நாங்கள் பேசுகிறோம். இதனால் எங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர், என்னையே சொல்கிறேன், எனக்கு ஏதாவது லாபமா? அதில் ஒரே ஒரு நயா பைசாக்கு லாபம் கிடையாது. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற ஒரு எச்சரிக்கையாக இந்த பதிவை கொடுக்குறேன். எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ. பொய் சொல்கிறோம், பொய் சொல்ல தான் செய்வான். திருடுறவன் திருட தான் செய்வான். ஏமாத்துறவன் ஏமாத்தின்னு தான் இருப்பான். ஆனால் இந்த கலிகாலத்தில் நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் எல்லோரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு பண்ணிக்கிறேன். ராம் ராம்.